நான் யார் தெரியுமா? 52. நகேஷா பிறந்த நாள். மீனாவும் புஷ்பாவிடம் கொடைக்கானல் சென்று கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். இந்த சமயம் 2008 மே 6ஆம் நாள் பிரியாவுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக போன் செய்தார்கள். ஆனந்தப்பட்டோம். கடவுளுக்கு நன்றி சொன்னோம். குழந்தைக்கு அரிஷா என பெயர் வைத்தார்கள். 3 மாதம் கழித்து குழந்தையுடன் ரவி அம்மா பாண்டிச்சேரி வந்தார்கள். மீனா, புஷ்பா, அரணியுடன் சென்று பார்த்து வந்தோம். குழந்தை அழகாக இருந்தாள். 2008 ஜூன் 1 தேதி நகேஷாவின் பிறந்த நாள். வடபழனியில் ஒரு ஓட்டலில் மினிஹாலில் நடந்தது. உறவினர்கள் அனைவரும் வந்தனர். அந்த சமயம் மணி சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். கோபி, விஜயின் அப்பா அம்மா, நிலா, அனு, அபி எல்லோரும் வந்திருந்தார்கள். பாலன் தன் அம்மாவோடு வந்திருந்தான். பிறந்தநாள் கேக்கு கட் பண்ணி பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினோம். மதியும் சத்யாவும் அனைவரையும் உபசரித்தார்கள். நல்ல டின்னர் முடிந்து இரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். மணிக்கு ஆக்சிடென்ட் என போன் வந்தது. மணி 2 வீலரில் பாலனை பின்னால் வைத்துக் கொண்டு போகும்போது ஒரு காரில் மோதி ஆக்சிடென்ட் ஆகியது. அருகில் கோயம்பேடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்கள். பாலனுக்கு சுமாரான காயங்கள். மணிக்கு காலில் பலத்த காயம். ஒரு காலில் மூட்டு புரண்டு விட்டது என்றார்கள். மறுநாள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்தார்கள். குணமாக 1 மாதத்துக்கும் மேலாகியது. சத்யாவை அழைத்துக் கொண்டு மலேசியா சென்று விட்டார். வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைத்தோம். அருணியை தேவி அகாடமிக் பள்ளியில் LKGயில் சேர்த்தோம். தினமும் மாலை அவளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன். வீட்டுப்பாடம் ஒழுங்காக முடித்து விடுவாள். மீனா அவளை தனியாக வைத்து போட்டோ எடுக்க விரும்பினாள். எடுத்தோம். ஃப்ரேம் போட்டு வீட்டில் வைத்தோம். மாடிக்கு அழைத்துச் செல்வாள். விளையாடுவாள். தாத்தா, பாட்டி என்று எங்களை அழைப்பாள். பைக்கில் ஆபீசர்ஸ் காலனி வீட்டுக்கு அழைத்து வருவேன். அனு, அபியுடன் விளையாடுவாள். ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் பண்டிகையின் போது அனு, அபியை கேஃபையில் அழைத்து வருவேன். அருணி அவர்களோடு விளையாடுவாள். 2008 டிசம்பர் 28 அருணிக்கு 3வது பிறந்தநாள் வந்தது. அரிஷாவுடன் புஷ்பாவும் ரவி அம்மாவும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்தார்கள். மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம். போட்டோக்கள் எடுத்தோம். தேவி பிளாட்ஸ் குழந்தைகள் அனைவரையும் அழைத்திருந்தோம். நீண்ட நேரம் விளையாடினர். மறக்க முடியாத பிறந்த நாளாக அமைந்தது. அரிஷாவை விட்டுவிட்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிந்ததும் ரவி அம்மா பாண்டிச்சேரி போய்விட்டார்கள். அரிஷா 7 மாத குழந்தை. மீனாவும் புஷ்பாவும் 2 குழந்தைகளையும் வளர்த்து வந்தனர். அருணி தங்கை அரிஷாவுடன் பாசத்தோடு விளையாடுவாள். முத்தம் கொடுத்து கொஞ்சுவாள். ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் சென்றேன். அருணி டீச்சர். அருணியை நிறைய புகழ்ந்தார்கள். விளையாடிக்கொண்டே இருப்பதாக சொன்னார்கள். வரும்போது என்னிடம் அவளுடைய அப்பா அம்மா எங்கே என்று கேட்டாள். அவளுக்கு அப்பா அம்மாவை பார்க்க எண்ணம் வந்ததை அறிந்தேன். உடனே பிரியாவுக்கு போன் செய்து அருணியை கூட்டிச் செல் என்றும் சிங்கப்பூரிலேயே படிக்கவை என்றும் சொன்னேன். அரிஷா பிறந்தநாள் அன்று சென்னை வருவதாகவும் அப்போது அழைத்துச் செல்வதாகவும் கூறினாள். எனக்கு நிம்மதியாக இருந்தது. அருணி அதற்கு பின் அம்மா அப்பா பற்றி கேட்கவில்லை. ஆனாலும் அவள் மனதில் அந்த ஏக்கம் இருந்ததை உணர்ந்தேன். 2008 விடுமுறை முடிந்தது. ஜூனில் அனுவும் அபியும் பள்ளிக்கு சென்றனர். அனு 10ஆம் வகுப்புக்கு சென்றான். அபி 4ஆம் வகுப்புக்கு சென்றாள். நிலா ஒரு நாள் காலை டல்லாக இருந்தாள். ஏன் என்று கேட்டேன். தான் தப்பு செய்து விட்டதாக சொன்னாள். என்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையும் பாதிக்க காரணமாக வந்ததை நினைத்து வருந்தினாள். அதற்கு நான் தான் காரணம் என்றாள். வயதிலும் அனுபவத்திலும் பெரியவனான நான் சம்மதிக்க கூடாது என்றாள். படிப்படியாக என்னை குற்றவாளியாக்கினாள். அன்று முதல் அவள் முகத்தை நேரில் என்னால் பார்க்க முடியவில்லை. பெரிய குற்றம் செய்தவனைப் போல் மனம் குறுகியது. ஒரு நாள் அவளிடம், இந்த திருமணத்துக்கு சம்மதம் தந்த அவளின் பெற்றோரும் குற்றவாளிதான் என்றேன். அவளுக்கு கோபம் வந்தது. முடிவில் இது தெய்வத்தின் செயல், இனி இதை பற்றி இருவரும் பேசக்கூடாது என்றேன். ஆனாலும் அவ்வப்போது அவள் வாழ்க்கை வீணாகிப் போனதாக வருந்துவாள். அன்று 2009ஆம் ஆண்டு புத்தாண்டு அன்று தேவி பிளாட்ஸில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன. அருணி கலந்து கொண்டாள். அனு, அபி வந்திருந்தார்கள். மீனா, புஷ்பா இருவரும் தேவி பிளாட்ஸ் நண்பர்களிடம் பிரியாவின் குழந்தைகள் என சொல்லி மகிழ்ந்தார்கள். அனுவுக்கு SSLC தேர்வு நெருங்கியது. அவன் படிப்பில் கவனம் செலுத்தினேன்.
நன்றாக எழுதினான். விடுமுறையில் CSC யில் சேர்த்து விட்டேன். கம்ப்யூட்டர் கற்று வந்தான்.